வணக்கம் நண்பர்களே. உங்க கால்கள்ல எரிச்சல், சுட்டெரிக்கிற மாதிரியான ஃபீலிங் இருக்குதா? அல்லது நரம்பு துடிப்பு சின்ன சின்னதா முள்ளு குத்துற மாதிரியான ஒரு உணர்ச்சி இருக்குதா? இதெல்லாம் நீங்க அனுபவிச்சுட்டு வர்றீங்களா? அதிலையும் இரவு தூங்க முடியாத அளவுக்கு வலி இருக்குதா? நடக்கும்போது கால்கள் பலவீனமாக இருக்குதா? ஆனா யாருமே சொல்லாத ஒரு சிம்பிள் ரகசியம் இருக்குதுங்க. அது வீட்ல இருக்கக்கூடிய 3 பொருட்கள வச்சு 10 நிமிடத்துல நரம்பு வலிய குறைக்க உதவி பண்ணும். இந்த வீடியோவ முழுசா பாருங்க. உங்க வாழ்க்கையே பெரிய மாற்றம் ஏற்படும். நீங்க யாராவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா? உங்களுடைய கால்கள் ஏன் இப்படி வலிக்கிறது? ஏன் கால் பாதம் எரிகிறது? எரிச்சல் உணர்வு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? இதுக்கு காரணம் பலவிதமான காரணங்கள் இருக்குது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் சிக்னல்ஸ்கள அனுப்பும். ஆனா சில காரணங்களால் நரம்புகள் பலவீனமாகுது. அது என்ன காரணம்னா இரத்த ஓட்டம் குறைவுனாலையும், அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டே வேலை செய்யறதுனாலையும், நீரிழிவு அதாவது சர்க்கரை நோய் இருக்கிறதுனாலையும் இது ஏற்படும். அடுத்து விட்டமின் ஊட்டச்சத்து குறைபாடுனாலையும் ஏற்படும். அடுத்து மன அழுத்தம். இதனால தான் உங்களுக்கு இந்த கால்வலி ஏற்படுது. இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இந்த சிம்டம்ஸ்னால அதாவது என்னென்ன சிம்டம்ஸ் வரும்னா, கால்களில் எரிச்சல் ஏற்படும். அதாவது இங்கிலீஷில் பர்னிங் சென்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கால்கள் அப்படி வலிக்கிற மாதிரியான ஒரு உணவு இருக்கும். எப்போவுமே கால் வலிச்சுக்கிட்டே இருக்கும். உங்களுடைய நரம்புகள் எல்லாமே இறுக்கமாகவே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அடுத்து கால்களில் எப்போவுமே ஒரு சோர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். அங்கே இரத்த ஓட்டம் குறைவாகவே போகும். புவர் சர்க்குலேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு கால்கள் எப்பொழுதுமே வலி ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இதை புறக்கணிக்க கூடாது. ஏன்னா இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். ஆனால் இதுக்கு நம்ம வீட்டில் சில செய்யக்கூடிய வைத்தியங்கள் இருக்குது. அதைத்தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நரம்பு வலிங்கிறது ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயம் கிடையாது. இது ஆரம்பத்திலேயே வலி மாதிரி இருக்கும். பிறகு அந்த உணர்வு இல்லாத தன்மையை ஏற்படுத்தி விடும். அதுக்கு அடுத்து நடக்கவே முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு போய்விடும். ஆரம்பத்திலே சரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம ஆரம்பத்திலேயே சரி பண்ணக்கூடிய விஷயத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த ரெமெடி ரொம்ப உங்களுக்கு பாதுகாப்பானது, சிம்பிளானது, எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய இயற்கை பொருட்களை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அந்த எப்படி செய்யணும், என்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ரெமெடிக்கு தேவையான பொருட்கள் என்ன? வெது வெதுப்பான தண்ணீர் தாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் சுடு தண்ணி வச்சு எடுத்துக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல பச்சை கற்பூரம், அது இந்த சாமி கும்பிட்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த கற்பூரம், பச்சை கற்பூரம்னு இருக்கும். அந்த கற்பூரம், அடுத்து ஒரு எலுமிச்சை பழம், இதுதான் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள். இந்த 3 பொருட்களும் சேரும்போது உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான நர்வ்ஸ் ரிலீஃப் தெரப்பியாக அது மாறக்கூடும். உங்களுடைய வலிகளை ஸ்டாப் பண்ணக்கூடியது இந்த 3 பொருள் தான். இது எப்படி வேலை செய்கிறது தெரியுமா? இந்த பச்சை கற்பூரம் உங்களுடைய பிளட் சர்க்குலேஷனை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுத்தும். இது பெயின் ரிலீஃபை கொடுக்கும். அந்த வலி வீக்கம் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு இந்த கற்பூரம் பயன்படுது. அதே மாதிரி உங்கள் கால்களுக்கு ஒரு கூலிங் எஃபெக்டை கொடுக்கும். அந்த எரிச்சல், அந்த பர்னிங் சென்சிட்டிவிட்டி எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது தான் இந்த பச்சை கற்பூரம். அடுத்து எலுமிச்சை என்ன பண்ணுதுன்னா டீடாக்ஸ் செய்யுது. அங்கே சுத்தம் செய்யுது. நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றுது. ஸ்கின் வழியாக நர்வ்ஸை போய் ஸ்டிமுலேட் பண்ணும். நரம்புகளை தூட்டுவிக்கிற தன்மை, தூண்டுற தன்மை எலுமிச்சை பழத்துக்கு இருக்குது. அதனால தான் எலுமிச்சை பழம் சேர்க்குறோம். அடுத்து ஹாட் வாட்டர் எதுக்கு சேர்க்குறோம்? அதாவது வெது வெதுப்பான நீர் சேர்க்குறோம். எதுக்குன்னா இது மசில்ஸை ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்காக ஹாட் வாட்டர் சேர்க்குறோம். நர்வ்ஸ் டென்ஷனை குறைக்கிறதுக்காக சேர்க்குறோம். இந்த 3 பொருட்களுமே சேரும்போது நரம்புகளுக்கு உடனடியாக ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுத்து அந்த வலி வீக்கத்தை குறைக்கிறதுக்கு
பயன்படுது. ஸோ இது எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சு எடுத்துக்கிட்டு அதில் வந்து நல்லா தண்ணி நல்லா வெதுப்பாக கொதிக்கும் பொழுது அதில் வந்து என்ன பண்ணணும், சிறிதளவு அந்த பச்சை கற்பூரத்தை சேர்த்துடணும். அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை பழத்தை வந்து நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. விட்டுட்டு நல்லா கலக்கி விடுங்க. அப்போ தான் எல்லாமே ஒன்றோடு ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா கலக்கி விட்டுட்டு அதை வந்து நீங்கள் இறக்கி உங்களுடைய கால் பொறுக்கிற அளவுக்கு அதை எடுத்துட்டு உங்களுடைய கால்களை உள்ளே வந்து அமுக்கி விடுங்க. ஸோ இந்த ரெமிடி தான் உங்களுடைய கால் வலியை போக்கக்கூடிய ஒரு ரெமிடி. கால்களில் அந்த நீரில் 10-15 நிமிடம் வந்து நீங்கள் ஊற வைக்கணும். ஸோ வெதுப்பான நீரை தான் பயன்படுத்தணும். ரொம்பவும் கொதிக்கிற தண்ணியில் காலை வச்சிடாதீங்க. உங்களுடைய கால் சூடு பொறுக்க அளவுக்கு வந்து வைங்க. அதுக்காக ஆறி போயும் வைக்க வேணாம். ஒரு மிதமான சூடு, ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா ஆற வச்சு லைட்டாக கால் பொறுக்கிற மாதிரி 10-15 நிமிடம் கண்டிப்பாக தண்ணிக்குள்ளே உங்களுடைய கால்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மெதுவாக அதில் மசாஜ் செஞ்சு கொடுத்துட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தினமும் இரவில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. முதல் நாள் செஞ்ச உடனே உங்களுடைய உடலுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும். நீங்கள் ஒரு நாள்லே உங்களுக்கு நல்ல வலி போயிருக்கும். அதை நீங்கள் உணர்வீங்க. ஸோ அந்த ஒரு நாள் செஞ்சதோடு அப்படியே விட்டுறாதீங்க. தொடர்ந்து ஒரு வாரம், அதாவது 7 நாட்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உங்களுடைய முழு வலியுமே போகும். ஸோ வந்து உங்களுடைய எல்லா வலியுமே போகிறதுக்கு நீங்கள் தொடர்ந்து செய்யணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாள் செஞ்சீங்கன்னா பொறுக்க முடியாத வலியாக இருந்தாலும் ஒரு நாள் செய்யும் பொழுது அதை வந்து நீங்கள் பொறுக்கிற மாதிரியான ஒரு வலி வந்து இருக்கும். அதாவது வலி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது வலி வந்து முழுமையாக போயிடும். ஸோ அதனால தான் 7 நாட்கள் வந்து தொடர்ந்து செய்கிறோம். இந்த ரெமிடியோட பெனிஃபிட் என்ன தெரியுமா? உங்களுடைய கால் பாதங்களில் ஏற்பட்ட அந்த எரிச்சலை வந்து போக்கும். அப்புறம் வந்து உங்களுடைய உணர்வு கூச்சம் அந்த தன்மை எல்லாத்தையுமே போக்கிடும். பிளட் சர்க்குலேஷனை வந்து அதிகப்படுத்தும். அப்புறம் உங்கள் கால்களில் ஏற்பட்ட அந்த சோர்வு இது எல்லாமே குறைச்சிருக்கும். உங்களுக்கு உங்கள் கால்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும். இதை நீங்கள் நைட்டு செஞ்சுட்டு தூங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல தூக்கம் வந்து கிடைக்கும். ஸோ ஏற்கனவே வலினால் பாதி தூங்க முடியாது. நிறைய பேருக்கு இரவில் தூக்கம் வந்து கலைஞ்சிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு வலியும் குறைஞ்சிரும், நல்ல தூக்கமும் ஏற்படும். இப்போ இந்த ரெமிடியை நீங்கள் 7 நாள் செஞ்சு காலைல நினச்சிட்டு வர்றீங்க. இது கூடவே சில டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது 100% வலி வந்து போகும். ஸோ அது கூட நீங்கள் தினமும் 10 நிமிடம் வந்து வாக்கிங் போகணும். அதிகமாக ஒரு நாளைக்கு தண்ணீர், அதாவது 2.5 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறணும். விட்டமின் ரிச்சாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து சாப்பிடணும். அடுத்து வந்து உங்கள் உடலில் அணியக்கூடிய ஆடைகள் இருக்குல்ல, அது ரொம்ப டைட்டாக போடாதீங்க. அதை அவாய்ட் ஸோ நம்ம இப்போ சொன்ன எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து ஒரு சிம்பிளான ஹேபிட் தான். இது உங்கள் நரம்புகளை வந்து ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு பயன்படும். நீங்கள் இப்போ கேட்ட இந்த ரகசியத்தை உங்கள் வாழ்க்கையை வந்து மாற்றக்கூடிய ஒரு ரகசியம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கே நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள். இந்த ரெமிடியை தயாரித்து நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், அதுதான் எங்களுடைய நோக்கம். மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய்.